மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பசும்பொன்னில் தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். உடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடனிருந்த நிலையில் அது குறித்த அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரம். வணக்கம். பசும்பொன்னிலே பல தமிழ்நாட்டு அரசியலில் ஒரே நாளில் பலவிதமான ஒரு அதிர்ச்சி ஆச்சரிய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஓபிஎஸும் அதே போல முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் ஒன்றாக இணைந்து மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பரபரப்பான செய்தியாக காலையிலிருந்து பதிவாகி கொண்டிருக்கிறது. தற்போது மற்றொரு காட்சியாக அரசியலில் இரு பெரு துருவங்களாக இருவரும் தனித்தனியாக அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் அதே போல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் இருவரும் ஒன்றாக, அதாவது சீமானுடைய தோல் மீது வைகோ அவர்கள் கை போட்டு அவரை அவர் அன்பு தம்பி போல அழைத்து வந்த காட்சிகளை இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. சுற்றி இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்குமே இது ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் களத்திலே இருவரும் நேரெதிரான நிலைப்பாட்டை கொண்டவர்கள், நேரெதிரான கொள்கைகளை கொண்டவர்கள். ஒருவர் பெரியாரை தீவிரமாக ஆதரிக்கக்கூடியவர், பெரியாரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர், மற்றொருவர் பெரியாரை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இருவரும் தேவர் ஜெயந்திக்கு ஒன்றாக தோல் மீது கை போட்டு வந்த காட்சி என்பது பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமல்ல, இங்கு சுற்றி நிற்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சியாக, ஒரு வியப்பான ஒரு செய்தியாக இந்த காட்சியை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்கள். வைகோ அவர்கள் சீமான் அவர்களை புகழ்ந்து பேசியிருந்தார். தன்னுடைய தாயார் உடல்நலக் குறைவால் அவர் இருந்த போது நேரடியாக சீமான் அன்று இரவே அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக வந்துவிட்டார் என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் சீமான் அவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று வைகோ அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு தொடர்ந்து உடல்நலம் விரைவாக குணமாக வேண்டும் என்று அவரிடம் தெரிவித்துவிட்டு வந்தார். எனவே இப்படிப்பட்ட சமீபத்திய நடவடிக்கைகள் ஒன்றிரண்டு இருந்தாலும் கூட தொடர்ந்து வைகோ அவர்களுடைய அரசியலை, வைகோ அவர்களுடைய அந்த பேச்சுக்களை, வைகோ அவர்களுடைய கொள்கையை சீமான் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வந்திருக்கின்றார். அந்த கட்சியை சார்ந்தவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக மதிமுகவினர் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ அவர்களே சீமானை நாம் தமிழர் கட்சி கடுமையாக விமர்சனம் செய்தார். அதுல குறிப்பாக திமுக, அதிமுக நமக்குள் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், அதை நாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒருவன் வருகிறான் என்று சீமானை குறிப்பிட்ட, மறைமுகமாக குறிப்பிட்டு அவர் பேசிய அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இது தவிர மற்ற பல விஷயங்களும் கூட பல்வேறு அரசியல் மேடைகளிலே, பல்வேறு விஷயங்களிலே அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்ட, அரசியல் ரீதியாக பல மோதல் போக்குகளை சந்தித்துக் கொண்டார்கள். ஆனாலும் கூட தேவர் ஜெயந்தியை ஒட்டி மரியாதை செலுத்துவதற்காக தேவர் நினைவிடத்திற்கு வந்த இருவரும் திடீரென்று ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் சந்தித்துக் கொண்ட நிகழ்வுதான். ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையின் போல பேசி வைத்துக் கொண்டு வந்த நிகழ்வு கிடையாது. இருவரும் எதிர்பாராமல் ஒரே நேரத்தில் வந்து விட்டார்கள். அப்படி வந்துவிட்ட நேரத்தில் முதலில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசுவதற்காக காத்திருந்தார். ஆனால் பின்னாலேயே வைகோ வருகிறார் என்ற தகவல் அறிந்தவுடனே அவர் செய்தியாளர்களை சந்திப்பதை நிறுத்திவிட்டு உடனடியாக பின்னே நடந்து சென்று வைகோ அவர்களை அழைத்து வருவதற்காக சென்றார். அதை கண்ட வைகோ அவர்களும் உடனடியாக ஏதோ தன்னுடைய பாசத்திற்குரிய தம்பி போல அவர் மீது, தோல் மீது கை போட்டு அவரை அன்போடு சிரித்த முகத்தோடு அழைத்து வந்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் தேவர் அவர்களை பற்றி தான் சொல்ல விரும்பக்கூடிய அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு பிறகு சீமான் அவருக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய நட்பு, இருக்கக்கூடிய பாசம் ஆகியவற்றை பற்றி எல்லாம் அவர் பேசியிருந்தார். எனவே இந்த விஷயம் என்பது ஒரு அரசியல் அரங்கில் எதிரெதிர் துருவங்களில் இருந்தாலும் கூட, எதிரெதிர் முனைகளில் இருந்தாலும் கூட இரண்டு கட்சிகளும் நட்பு பாராட்ட வேண்டும். இதுதான் இந்திய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இரண்டு துருவ அரசியலாக இருக்கக்கூடியவர்கள் பொது நிகழ்வுகளில் பார்த்தால் கூட பேசிக்கொள்ள மாட்டார்கள், கை கொடுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த சூழல் சமீபத்திய ஆண்டுகளாக சற்று மாறி வருகிறது. எனவே அதுபோல திராவிட பேசக்கூடிய, தமிழ் தேசியம் பேசக்கூடிய இரண்டு பெரிய தலைவர்கள், இரண்டு வெவ்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் நட்பு ரீதியாக பேசி கைகுலுக்கி சென்றிருப்பது என்பது ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நல்ல ஒரு மாற்றமாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் பல திராவிட மேடைகளில பேசியிருக்கிறார். திமுக மேடை, காங்கிரஸ் மேடை என்று பல மேடைகளில பேசியிருக்கிறார்.
அப்படி வைகோ அவர்களுடைய ஒரு அன்பு தம்பியாக, ஒரு சிஷ்யனாக அவர் இருந்தார். அதை அவரே தெரிவித்திருக்கின்றார். எனவே முன்பு திராவிட ஆதரவாளராக, பெரியாரின் மீது பற்று கொண்டவராக இருந்த காலகட்டங்களிலே வைகோவை மிகவும் நேசித்தவராக சீமான் இருந்தார். எனவே தன்னுடைய அண்ணன் என்ற நிலைப்பாட்டிலே அவர் தொடர்ந்து அதே அன்போடு அழைத்து வந்தார். வைகோ அவர்களும் அரசியல் ரீதியான சில பகை, சில கருத்து மோதல்கள் இருந்தாலும் கூட சீமானை பார்த்தவுடன் ஆரத் தழுவி அவரை அன்போடு வரவேற்று சென்றது இங்கு பார்க்கக்கூடிய அந்த இரண்டு கட்சிகளை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.